அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே அச்சுதம் கேசவம் சத்யபாமாதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகா ராதிதம் இந்திரா மந்திரம் சேதசா சுந்தரம் தேவகீ நந்தனம் நந்தஜம் சந்ததே. சாமதான பிரியா சௌமியா சதா சிவகுடும்பினி சவ்யாபசவ்ய மார்க்கா அந்த நாமாவில் இருக்கும். அதுக்கப்புறம் சர்வாபத்து நிவாரணே சப்தா ஸ்வபாவ மகராங்கிற மேலே நாமாக்கள் இருக்கு. இதுல சவ்யாபசவ்ய மார்க்கத்தாங்கிற நாமத்துக்கு விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணி ஒரு 5 அர்த்தங்கள் நமக்கு சொல்லியிருக்க. சவ்யாபசவ்ய மார்க்கஸ்தாங்கிறது சவ்ய அபசவ்ய மார்க்கஸ்தா அப்படின்னு இருக்க. அது சவ்ய மார்க்கம்னா என்ன, அபசவ்ய மார்க்கம் அபசவ்யம்னா என்னது மார்க்கம், அப்படி 3 மார்க்கங்களை ஆசிரிச்சு ஒவ்வொரு மார்க்கத்திலையும் 3 வழிகளை சொல்லி மொத்தம் 9 வழிகள். 9 வழிகளுக்கும் தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் 3 நட்சத்திரங்கள். இந்தந்த நட்சத்திரத்துல அவ சரீர தியாகம் பண்ணினவாளுக்கு ஏற்படக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இப்படியே சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் கடைசியில சவ்யாபசவ்யமான சவ்யமார்க்கஸ்தா அபசவ்யமார்க்கஸ்தா இப்படின்னு அதையும் சொன்ன பிறகு அம்பால உபாசனம் பண்ணக்கூடியதான மார்க்கங்கள் 2 மார்க்கங்கள் இருக்கு. அந்த 2 மார்க்கங்கள் ஒண்ணு வாம மார்க்கம், ஒண்ணு தட்சிண மார்க்கம். வாம மார்க்கம்னு சொன்னா அதுக்கு ஒரு சித்தாந்தம், தட்சிண மார்க்கம்னு சொன்னா இது ஒரு வழி. இந்த தட்சிண மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இதுதான் சமய மார்க்கம்னு பேரு, சமயாச்சாரம்னு பேரு. இதுல இந்த மார்க்கத்துல விசேஷம் என்ன, யாரார் இதை அனுஷ்டானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்ட, யார் எந்த வழியில வந்தாலோ அந்த வழியில இருக்கிறவ அந்தந்த மார்க்கத்தை விடப்படாது. அவளுடைய ஆகாரங்கள் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல அந்தந்த மார்க்கம். காட்டில் இருக்கக்கூடியதான வியக்திகள் இருக்கா, அவளும் அம்பால பூஜை பண்ற. கண்ணப்ப நாயனார் பரமேஸ்வரனை எப்படி பூஜை பண்ணினார், அவர் மாம்சமும் மத்தியமும் எல்லாம் கொண்டு வந்து பூஜை பண்ணினார். அதே போலயே யார் அந்தந்த துறையில அதுவே வழக்கமாக அப்படி இருக்காளோ அப்படியும் அம்பால பூஜை பண்ணாங்க. என்ன நல்லது கெட்டதுங்கிறது அவாவாளுக்கு தகுந்த மாதிரி. ஒரு அந்தணர்களா இருந்தாலேயானால் அவளுடைய தர்மம் என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். அவளுடைய தர்மமானது வேதாத்தியனம் பண்ண வேண்டியது, வேதோக்தமான தர்மங்களை அனுஷ்டானம் பண்ண வேண்டியது, அந்த தர்மங்களை பிரச்சாரம் பண்ண வேண்டியது. இப்ப இது தர்மத்தை படிக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும், புத்தியில ஞாபக சக்தி இருக்கணும். இன்னைக்கு சொன்னது நாளைக்கு மரணந்தே இருந்தா இவன் எப்ப படிச்சுட்டே இருக்கிறது. ஆகையால் இந்த சின்ன வயசுல படிச்சானால் அது அப்படியே அந்த மனசுல ஒன்னா போயிடும், அது எங்கேயும் இங்கேயும் போக. நம்ம பிரெயினுக்கு அப்படிப்பட்டதான ஒரு யோகியத்தை இருக்கு. அதனால்தான் சின்ன வயசுல வேதாத்தியனம் பண்ணும் போங்க அவன் பாட்டுக்கு அக்னமே புரோஹிதம் அப்படின்னு சம்சம் அப்படின்னு கடைசி வரைக்கும் நோட்டு பண்ணுவான். 1000 பக்கம் இருக்குதா, 10,000 மந்திரம் இருக்குதா, நோட்டு. எப்ப கேட்டாலும் எதை கேட்டாலும் அர்த்தத்தோட நோட்டு. அது எப்படி சார் இவ்வளவு பெரிய விவகாரம் நோட்டு வச்சு எனக்கு பூஜை பத்தி 2 பக்கம் நோட்டுற மாட்டேங்கிறது என்ன, நீங்க 50 வயசு வரைக்கும் ஊருக்கு சொல்லுதோ அதனால. ஆகையால் தான் ஆகல. அந்த சின்ன வயசுல அது அப்படியே போனேன்னா என்ன ஆகும், அந்த மனசு அப்படியே இருக்கும். நரம்புகள்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அந்த சேர்ந்து விசேஷமாக தனித்தனியாக பிரிக்கப்படாமல் இருக்கிற சந்தர்ப்பத்துல படிச்சோம்னா அது அப்படியே நோட்டுவாயிடும். ஆனா அது எப்படி அது எப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது குழந்தைகளுக்கு.
விவகாரம் என்ன எல்லாத்தையும் நோட்டு பண்ணும். ஸோ நோட்டு பண்ணி ரெடியா வச்சுருந்தோம்னா எந்த சந்தர்ப்பத்தையான அதை உபயோகப்படுத்திக்கலாம். உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடியதான தருணம் வர சந்தர்ப்பத்துல ஆகையால் இவனுக்கு இது முக்கியமா இருக்கிறதுனால இதுக்கு தகுந்ததான பழக்க வழக்கங்கள் சொல்லி வச்சிருக்கேன். தர்மசாஸ்திரம் எப்படின்னா, ஒரு அந்தனராக காலம்பரையிலிருந்து சூரிய உதயத்துக்கு முன்னால எழுந்துக்கணும், சந்தியாவந்தனாதிகள் எல்லாம் பண்ணணும், சூரியனை பார்க்கணும், அவரை உபஸ்தானம் பண்ணணும், அதுக்கப்புறம் அக்னி காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், தினந்தோறும் வேதத்தை விடாம படிக்கணும், சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம், காயத்ரி மந்திரத்தை நிறைய ஜபம் பண்ணணும். அது பண்ண பண்ண என்ன ஆகும், அந்த புத்தியானது ஷார்ப்பாயிடும். எதை சொன்னாலும் தெரிஞ்சுக்கலாம் போலையும், எதை சொன்னாலும் எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு யோக்கியத்தை வரும். மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாபங்களும் போகும். பாபங்கள் போனா நீங்க சௌக்கியமா மனசு நிம்மதியா இருக்கலாம். நிம்மதியா இருந்தா தானே 4 பேருக்கு எடுத்து சொல்ல முடியும் உங்களால. ஆகையால் உங்களுடைய ஜீவன தானம் சாத்விக ஆகாம இருக்கணும். சாத்விகமான ஆகாரம் ரசத்தோட இருக்கணும். காஞ்சி போன ஆகாரங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அது தொட்ட ஸ்னிக்தம், அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டிந்து இருக்கிறதா இருக்கணும். அதே போலயே ரசமானது தகுந்த மதத்துல இருக்கணும். ரொம்ப காரமும் அதி சுலட்சமாகவும் அத்தியாமல காட்டும் அவையெல்லாம் இருக்கப்படாது. இப்படி அந்த நடக்குன்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். அதே போலயே இருந்தா மற்றவர்களுக்கு உபயோகப்படுவோம். மற்றவன் சரீரத்தினாலேயே வேலை செய்கிறவா, சரீரத்தினால வேலை செய்யணும்னா அதுக்கு தகுந்ததான ஆகாரம் வேணும். அதுக்கு தகுந்ததான ஆகாரம் எப்படி விடுவோம், மாம்சாதிகள்லாம் சாப்பிடலாம். அவாவா தொழிலுக்கும் அவாவா எப்படி பண்றாலோ அதுக்கு தகுந்தா போல ஆகாரங்கள், விவகாரங்கள், பழக்கங்கள் இதுதான் தர்மம்னு சொல்லி. ஒருத்தருக்கு ஒரு தர்மம்னா இன்னொருத்தருக்கு அந்த தர்மம் இல்லை. புருஷனுக்கு எந்த தர்மம் அந்த தர்மம் ஸ்திரீக்கு இல்லை. காலமுறையிலிருந்து புருஷன் நான் தான் வேதம் வளர்த்துருக்கேன், எல்லா கர்மாவுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு நான் துளசி பூஜை பண்றேன்னு ஆரம்பிச்சுக்கிறேன். பண்ணக்கூடாது. பண்ணினா பார்ப்போம். ஸ்திரீகள் நான் சந்தியாவந்தனம் பண்றேன், பூனல் போட்டுக்கணும் ஆரம்பிச்சு நாளைக்கு உபாசமா நாங்களும் பண்றோம்னு ஆரம்பிச்சுக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்படல. யாராருக்கு எது தர்மமோ எது விதிச்சிருக்கோ அதுதான் தர்மம். அதனால்தான் தர்மத்தை சொல்லும் பொழுது சோதனா லட்சணோர்த்தோ தர்மா. சோதனா கட்டளை, யாராருக்கு எது கட்டளையால் சொல்லப்பட்டிருக்கோ கட்டளையிடப்பட்டிருக்கோ அவளுக்கு அது தர்மம். ஜட்ஜா இருக்கார், ஒருத்தன் தப்பு பண்ணினா அவனை தூக்குல போடுங்கிறான். என்ன சார் பிராணம் எடுக்க சொல்றாரு, அவர் வந்து பண்றது நியாயமான்னு சொல்லக்கூடாது. அவரே சொல்றார், இது மனுஷனை கொல்லக்கூடியதான பரிஸ்திதி யாருக்கும் கிடையாது, ரைட்டு. ஆனா இப்படிப்பட்டவனை விழுந்த சங்கத்துக்கு கெடுதல், ஆகையால் இவனை நான் கொல்றதுக்காக உத்தரவிடுகிறேன். அப்ப அவருக்கு பாபம் வருமானு கேட்கக்கூடாது. ஆகையால் இந்த வாம மார்க்கம்னு சொன்னதுனாலேயே அது தப்புன்னு சொல்லாதீங்க. வாம மார்க்கம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அவளுக்கு அது ரைட்டு. அதுக்காக நம்ம அதுல மத்தியம் மாம்சமா தான் இருக்கு சார், நம்ம சாப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க எழுதக்கூடாது. அதான் விவகாரம் என்ன இப்படி. இப்ப வாம மார்க்கம்னு ஏன் இப்படி வந்தது? இவைதான் சாப்பிடணும், இவ இப்படிதான் பூஜை பண்ணணும்னு ஏதாவது வந்திருக்கா? ஏன் இப்படி வந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு வழி சொல்றாரு. பார்ப்போம். உபாசனாக்கிரமே கௌமார்கௌ திருஷ்யது. உபாசனாக்கிரமத்துல 2 மார்க்கங்கள் இருக்கு. வாம மார்க்கா தட்சிண மார்க்கா. இது வாம மார்க்கம் ஒண்ணு, தட்சிண மார்க்கம் ஒண்ணு. தத்திர வாம மார்க்கோ நாம ஸ்வஸ்வ வர்ணாசிரம விகிதானி யாவந்தி கர்மாணி. அவனுடைய வர்ணாசிரமத்துக்கு தகுந்ததாக எத்தனை கர்மாக்கள் இருக்கோ, சௌதானி அக்னிஹோத்திராதீனி, சௌதமான அக்னிஹோத்திர கர்மாக்கள், ஸ்மார்த்தானி அஷ்டாஷ்டகாதீனி, ஸ்மார்த்த கர்மாக்கள். அஷ்டமி அன்னைக்கு சிரார்த்தம் வைக்கணும், இது அஷ்டகம்னு பேர். இது ஸ்ருதியில சொல்லல, ஆனா ஸ்மிருதியில சொல்லியிருக்கு. ஸ்மிருதியில சொன்னாலும் அது ஸ்ருதியில ஏதோ ஒரு மூலையில இருக்கணும் என்பதற்காகத்தான் அதுக்கு அதையும் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அஷ்டகாதீனி, தாந்திரிகானி மந்திர சித்தியாதீனி. மந்திரங்கள் சித்திக்கிறதுக்காக ஜபம் பண்ணணும், புரஸ்கரணம் பண்ணணும். ஆச்சாரிய நடக்கிறவே அதுக்கு கீழகம் என்ன, அர்த்தம் என்ன, இவைகள்லாம் அதுக்கு பிராணம் என்ன, இப்படிப்பட்டதான பீஜங்களை சாப விமோகாதிகள் இவைகள்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணணும். அப்படி மந்திர சித்தியாதீனி
தேசு சர்வேசு யா யா தேவதா அவைகளுக்குள்ள எந்த தேவதை இருக்கோ பிரதான பூதாக அங்கபூதாக வா பிரதானமானதோ அங்கமானதோ தத்தஸ்தானே உபாசியாமேவ தேவதாம் சர்வத்திர பாவையும். அதனால வாம மார்க்கத்துல என்னன்னா நீங்க எந்த தேவதை உபாசிச்சா அந்த தேவதையில அம்பாளை நினைக்கணும். அப்ப என்ன திருதேவதைகளுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கு, அம்பாளுக்காக தர்ப்பணம் பண்றேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு, அம்பாளுக்கான்னு சொல்லுங்க. அதே போலயே வேற ஏதாவது ஏழுமலையன் கோவிலுக்கு போனேன் அம்பாளை நினைச்சுக்கோ, சுப்பிரமணிய சுவாமி போகல அம்பாளை நினைச்சுக்கோ. இது வாம மார்க்கம். வாம மார்க்கத்துக்கும் தட்சிண மார்க்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? தத்தஸ்தானே எந்தெந்த தேவதைக்கு எந்தெந்த கர்மாவை நீங்க சொல்றீங்களோ அந்தந்த இடத்துல சோபாசியாமேவ தேவதாம் சர்வத்திர பாவையே. அந்தந்த தேவதா ஸ்தானத்துல அம்பாளைதான் தியானம் பண்ணணும். தத்தத் தேவதாவாச்சக பதோத்தரம் விசேஷேன ஸ்வதேவதாவாச்சக பதம் சர்வ மந்திரேஷு நிச்சிதேது. எந்தெந்த தேவதைக்கு எதை சொல்லியிருக்கோ அந்தந்த இடத்துல திரிபுர பைரவி பிரீத்தியர்த்தம் அப்படின்னு ஏழுமலையான கோவிலுக்கு போறது, வேற எங்கேயா சுப்பிரமணிய சுவாமிக்கு போறது, எங்கேயாவது கணபதி கோவிலுக்கு போறது, எங்க போனாலும் அங்க யார் இருக்கா? திரிபுர பைரவி தான் இருக்கா. திரிபுர பைரவி அர்த்தம் அர்த்தனாம் கரைக்க இப்படி பண்ணணும் அப்படின்னு திரிபுர பைரவி தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அந்த திரிபுர பைரவி எப்படி ஆரம்பிச்சிருக்கு? இப்படி சொன்னதான பஞ்சமக்காரங்களோட தியானம் அது ஈதிருஷே மார்க்கே. இப்படிப்பட்டதான மார்க்கங்களில் தேவரசம் ருணசோதனாபாவஜன்யம் பார்க்கலாம். இப்படி பண்றதுனால என்ன? ஒரு மனிதன் பிறந்ததுனே ஜாயமானோகவே பிராமண திரிபுரணவாஜாயதே. ஒவ்வொருவனும் பிறக்கும் பொழுது 3 கடன்கள் பண்ணி பிறந்திருக்கான் அப்படிங்கிறது. திரிபுரணவாஜாயதே 3 பேர்கிட்ட கடன் போற வாங்கிட்டான் இந்த ஊர்ல பிறந்திருக்கான். அந்த கடனை அவன் தீர்க்கிறான். எப்படி? ருஷிகள்கிட்ட கடன் வாங்கியிருக்கான். அந்த கடன் போக்குறதுக்காக இவன் வேதாத்தியனம் பண்றான். வேதாத்தியனம் பண்ணினதுனால ருஷிகள்கிட்ட வாங்கின கடனானது சரியா போகுது. அதே போல விவாகம் பண்ணிட்டு இருக்கான். விவாகம் பண்ணின்றதுனால பிதிருதேவதைகள்கிட்ட வாங்கின கடனானது போகுது. விவாகம் பண்ணிட்டு குழந்தைகளை பற்றி வம்சத்தை உறுதி பண்ணினோமே ஆனால் அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்ததுமே பும் எனக்கூடியதான பேர் இருக்கக்கூடியதான நரகத்திலிருந்து தப்பிச்சுக்கிறாங்க. புண்ணாம நரகா தாயத்தேக்கு புத்திரா. பையன்கிறதே எதற்கா? அந்த பையன் பிறந்தனே புண்ணாம நரகத்துல இருந்து இவன் தப்பிச்சுக்கிறான். அதுக்காக பையன் பிறந்தார். எதற்காக? பையன் பிறந்த என்ன சார்? அப்படி இல்லை. பையன் பிறந்ததுனால மட்டும் இல்ல, இந்த பையனானவன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இதை கண்டினியூ பண்ண. நம்ம அதுல ராமாயண பாராயணம் நடக்கிறது, அந்த பாராயணம் நமக்கு பின்னால அவா பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு காரியம் நடந்ததுக்கு சுமங்கலி பொண்டுகள்னு சொல்ற ஆசிரியர்கள் இது பின்னால் அவன் நடத்தணும். ஏன்னா ஆத்த வழக்கம் அப்படின்பா. ஏன் சுவாமியினர் இது இப்படி தெளிவா வச்சிருக்கா? அது அதுக்காகத்தான் இந்த வம்சம்னு என்னென்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ அதை கண்டினியூஸா அந்த தர்மங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கணும் என்பதற்காகத்தான் இவைகள் வந்தது. அதனால்தான் புத்திரன்னு சொல்றோம். இல்லைன்னு வேற யாரோ இருந்தா போறாதோ, நமக்கு நம்ம பையன் வேணும் அப்படின்னு எதற்காக சொல்லிட்டு இருக்கு? நீங்க சம்பாதிச்ச காசோ சேர்த்து வச்ச சொத்தோ நீங்க எடுத்துன்னு போறதில்ல, இந்த பையனுக்கு தான் கொடுக்க போற. எதற்காக கொடுக்குற? நம்ம வீட்டுல இந்த சம்பிரதாயம் வந்துட்டு இருக்கப்பா, இந்த சம்பிரதாயத்தை கண்டினியூஸா பண்ணிட்டே. இதுதான் பிரதாரண்யத்துல சம்பிரதி கர்மான்னு ஒரு கர்மாவை சொல்ல போறார். மரண காலத்துல அப்பா அகம் பிரம்மா துவம் பிரம்மா அப்படின்னு நான் பண்ணிட்டு இருக்கேன், நீயும் அப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த பையனுக்கு பிராணிஸ் வாங்கிட்டு தான் பிராணனை விடுறான். இப்படி பிறந்ததுன்னு ரிஷிகிட்ட ஒரு கடன் வாங்கியிருக்கான், பித்ரு தேவதைகிட்ட கடன் வாங்கிட்டு பிறந்திருக்கான், தேவதைகிட்டே கடன் வாங்கிட்டு பிறந்திருக்கான். இந்த 3 கடன் போறதுக்காக ரிஷிகிட்டே கடன் போறதுக்காக வேதாத்தியனம் பண்றான், பித்திருக்களுடைய கடன் போறதுக்காக இவன் குழந்தைகளை பெற்றுக்கிறான், கர்மாக்களை பண்றான், தேவதைகிட்டே கடன் போற கர்மா உபாசனம் பண்ணணும். அதனால அட்லீஸ்ட் காயத்ரி உபாசனமாவது பண்ணணும்.
எல்லோரும் காயத்ரி உபாசக்கால் தான். தைவர்ணிக்கால் சர்வமும் காயத்ரி உபாசக்கால் தான். இப்ப பண்றது இல்லைன்னு என்ன பண்றது, காலம் அப்படியாய். தைவர்ணிக்கால் மூணு பேரும் வேதாத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனம் பண்றது மட்டுமல்ல, காயத்ரியும் அனுதினமும் சொல்லணும். காயத்ரி எங்க உபாசிக்கப்படுகிறதோ அந்த வீடுதான் செழிச்சு நிற்கும். நிறைய மனசாந்தியோட காசு நிறைய வரும். புத்தி சௌக்கியமா இருக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் 1000 காயத்ரி பண்ண சொல்லி இருக்கேன். 25 லட்சம் காயத்ரி பண்ணினானீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ரொம்ப வசதியான தெய்வ சமானமா ஆயிடுவான் அப்படி எல்லாம் சொல்றது. ஆனா யாரும் பண்றது இல்லை பார்த்தீங்களா. அதுக்காக ஸ்திரீகள் பண்ணணும்னு சொல்லல. நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, இவைகள்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட். உங்களுக்கு பெனிஃபிட்னு மட்டும் இல்ல, சங்கத்துக்கு சேமம். கிராமாந்தரத்துல இருந்தோம் நாமெல்லாம் சின்ன வயசுல. அப்பதான் அங்கேதான் இருந்தது. அவ சௌக்கியமா இல்லையா, அவளுக்கு மிக்சி கிரைண்டர் டிவி ஃப்ரிட்ஜ் இல்லாத போனாலும் மனசாந்தி எவ்வளவு இருந்தது. சௌக்கியமா ஆனந்தமான அந்த டென்ஷனே கிடையாது. பிபிங்கிற பேருக்கு அர்த்தமே இல்லாம இருந்தது. யாரும் இதை பத்தி நினைக்கவே இல்லையே. ஆனந்தமா தூண்டுவான், ஆனந்தமா எழுந்துப்பா. எல்லாரும் வேதாத்தியனங்கள் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் படிச்சுவா இருக்க. அவளுடைய குழந்தைகள் எல்லாம் பெரிய எடுத்துட்டு வரவே இல்லையோ, வந்துருந்தா. ஆனா என்ன ஆச்சுன்னா, நமக்கு ஒரு ஆசை உண்டாச்சு. வெகு சீக்கிரமாக அதிகமான காசு சம்பாதிக்கணும். காசு சம்பாதிக்கிறது பத்தி இல்ல, வெகு சீக்கிரமா சம்பாதிக்கணும். இப்ப குழந்தைகள் எல்லாம் உத்தியோகத்துக்கு போனதுமே வீடு வாங்கணும், உத்தியோகத்துக்கு போனதுமே ஒரு கார் வாங்கணும், உத்தியோகத்துக்கு வந்து எல்லாம் வாங்கணும். ஏன் நீங்க எல்லாம் 40 வயசு வரைக்கும் 45 வயசு வரைக்கும் வீடு வாங்கணும் நினைச்சு பார்த்தேன், ஐடியாவே வரலையே. இப்ப இருக்கிறவங்களுக்கு என்ன, பகு சீக்கிரமா அனுபவிச்சுடும், பகு சீக்கிரமா பிராணம். இதனால்தான் வந்த கஷ்டம் எல்லாம். இப்ப என்னாச்சு, ஒவ்வொரு மனிதனும் தான் பிறக்கும் பொழுது 3 கடன்களோட பிறக்கிறான். அந்த 3 கடன்களும் நீக்குவதற்காக வேதாத்தியனம் பண்றான், விவாகம் பண்ணி குழந்தைகள் பெற்றுக்கிறான். அதற்கு பிறகு வேதோக்தமான கர்மாக்களையும் உபாசனங்களையும் பண்றான். ஆனா இவைகள் எல்லாம் அந்தந்த ரிஷிகளுக்கும் அந்தந்த பித்ருதேவதைகளுக்கும் அந்தந்த தேவதைகளுக்கும் இல்லாமல் ஒரு தேவதைக்குன்னு பண்றதுனால அவளுக்கு கடன் தீர்க்கப்படலை. யாருக்கு யாரிடத்துல கடன் வாங்கின்றீங்களோ அவனுடைய கடனை தீர்க்க வேண்டாமா? அது தீர்க்காம இருக்கிறதுனால இவனுக்கு பாப்பம் அப்படியே இருக்கு. இவன் நல்ல காரியம் பண்ணினாலும் அம்பாளுடைய உபாசனம் பண்ணினாலும் வாம மார்க்கத்துல இருக்கிறதுனால இவனுக்கு பாபம் இருக்கு, புண்ணியம் வரலை. அதான் சொல்ற, ஈதிருஷே மார்க்கே தேவர்ஷி பித்ருணாம் ருணசோதன அபாவஜன்யம். அவளுக்கு வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதனால ஏற்பட்டதான ஒரு பாபமானது பாதகம் இருக்கு. தட்சிண மார்க்கேதோ அப்படி இல்லாமல் வைதிக மார்க்கத்துல நாம உபாசனம் மற்ற மார்க்கத்துல இருக்கோமே ஆனால் ஸ்ரௌதாதி சப்த கர்மாங்க தேவதா தானே சௌதாதி கர்மாக்கள் எதை பண்றீங்களோ சோபாசிய தேவதைவ பாவனீய. அம்பாளை நினைச்ச அம்பாளுடைய பிரீத்திக்காக மகாவிஷ்ணுவுக்கு இது பண்ணுகிறேன், அம்பாளுடைய பிரீத்திக்காக சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்த காரியம் பண்றேன், அம்பாளுடைய பிரீத்தி. நீங்க பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்ங்கிறது அதேதான். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் இது பண்றேன். அப்ப பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னா நீங்க பண்ணின கர்மாக்கள்லாம் கர்மயோகம் ஆயிடுச்சு. கர்மயோகமாச்சுன்னா அது உத்தமமான பலம் சித்த சித்தின்னா கொடுக்கறது பார்த்தீங்களா. இந்த மார்க்கத்துல எது சமயாச்சாரத்துல அத்தனையும் உங்களுக்கு புண்ணியத்தையும் சாந்தியும் கொடுக்கிறது. அதான் தட்சிண மார்க்கேது ஸ்ரௌதாதி சப்த கர்மாங்க தேவதாஸ்தானே சோபாசிய தேவதைவ பாவனீயா இது ந நிர்பந்தா அபிது தத்தத் தேவதா விஷய தந்திரேது. அந்தந்த தேவதைக்கு என்னென்ன இருக்கோ அதில் யானி கர்மாணி விதித்தானே, எந்தெந்த கர்மாக்கள் அந்தந்த தேவதைக்கு விதித்திருக்கோ ததங்கத்வேனைவ சர்வ கர்மனா பரோதாது. அதந்த கர்மாவுக்காக எல்லா கர்மாக்களையும் சொல்லணும் இது இல்லாதனால அஸ்மின் மார்க்கே தாதுக பாதகம் நாய சமயாச்சாரத்துல ஒரு தொல்லையும் இல்லை. இது நாஸ்தி பாதகம், தாதுகம் பாதகம் நாஸ்தி கடிக்கு மோட்சா. ஆய சமயாச்சாரத்திலையும் தட்சிண மார்க்கத்திலையும் இருக்கும்போது சீக்கிரமாக மோட்சம். வாம மார்க்கேது விளம்பதா. ஆனா அந்த வழியாக மாம்சாதிகள்லாம் வச்சு அம்பாளுக்கு பூஜை பண்ணினா அதெல்லாம் மோட்சம் வரும் இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் டிலே. என்ன
யாருக்கு கடன் கொடுக்குமோ அது கடன் கொடுக்காம இருந்தா அவன் கோர்ட்ல கேஸ் போட மாட்டானா? லோகத்துல இருக்கவா கோர்ட்ல கேஸ் போடுவா. ரிஷிகள் தேவதைகள் மற்ற உங்களுடைய மார்க்கத்துக்கு பிரதிபந்தம். ருணசோதன அபாவேன கஞ்சித் காலம் பிரதிபந்தா. ருணசோதனம் இல்லாதனால கொஞ்ச நேரம் பிரதிபந்தா. நகையும் சதி அனுஷ்டானதோபி கடினே மோட்சாம்சேரி விளம்பிட்டு. அனுஷ்டானம் பண்றதுக்கு ரொம்ப கடினமா இந்த மோட்சாம்சத்திலையும் டிலே ஆகும்னு சொன்னா சாதனை கதம் சிஷ்டானாம் வாமமார்கே பிரவர்த்தி. சிஷ்டாலா ஏதத்திர பிராமணா சம்மர்த்தினா யுக்தா யுக்தா அலூட்சா தர்மகாமாஸ்யோ அப்படின்னு இருக்க வேதத்துல மாங்கள் கிராமத்துல இருக்கிறவா எந்த வழியில போறாலும் அந்த வழியில நீங்க போனா தப்பு இல்லைன்னு சொல்றது. அப்ப என்ன பண்ணுவேன்? அவாசி இந்த மார்க்கத்துல போனா நாம அந்த மார்க்கத்துல போலாமான்னு கேட்ட போனா கதம் பிரவர்த்தி. அதுவா ஐஹிகானாம் உற்சாவத பலானாம் யைவ ஜன்மனி போகலித்ரயா. அவளுக்கு வைராக்கியம் வரல. இந்த வாம மார்க்கத்துல இருக்கிறவர்களுக்கு வைராக்கியம் வரல. ஐந்திகமான போகத்தை அனுபவிக்கணும் எனக்கூடியதான ஆசை உள்ளது. அந்த ஆசையினால அதுவும் கிடைக்கணும் என்பதற்காகத்தான் இவர்கள்லாம் பின்தொடர்கிறார். அதான் பாருங்க, ஐஹிகானாம் உற்சாவத பலானாம் உயர்ந்ததான பலங்களை இவ இந்த ஜென்மாவிலேயே போகல் இச்சையா அதையும் அனுபவிக்கணும் என்பதற்காக மோட்ச ஸ்வல்ப விளம்பத்திய தோடவியத்வா. மோட்சம் கொஞ்சம் டிலேய வந்தா வரட்டும் என்ன என்ன சார் கொஞ்ச நாளா அனுப்பணும் வரட்டும். ஆனா மறுபடியும் பிறவியிலேயே இந்த பிறவியிலேயே என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு பேசுறவா அப்படி இருக்கா லோகத்துல. என்ன பண்றது? முக்தி முக்தி பிரதத்வேன வைதிக சிஷ்டானா பிரவர்த்தி சம்பவா. வைதிகாலா இருக்கிற சிஷ்டாளுக்கு சில பேருக்கு வைராக்கியம் தீர்மானமா வரல. யாருக்குமா வைராக்கியம் வரும்? லோகத்துல மனுஷால் என்ன சொல்றா தெரியுமோ, உலகத்துல சுகம்னு வந்தா துக்கக்காரப்போடதான் இருக்கும். கேவலமான சுகம் கிடைக்காது. அதனால எவ்வளவு வரைக்கும் கிடைக்குமோ சுகம் அதை எடுத்துட்டு துன்பம் இருந்தா அதை நீக்கிட்டு சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற. இந்த கல்கத்தா தேசத்துல இருக்க பார்த்தல அதுக்கு வங்க தேசம்னு பேரு. நம்ம ஊர்ல சொல்றதுக்கு வங்க தேசம்னு பேரு. வங்காயி பெங்கால் ஆயிடுச்சு, பெங்கால் ஆயிடுச்சு, பபாயோர் அப்படியே. அந்த வங்க தேசத்துல அதுக்குதான் கர்ணம் ராஜாவா இருந்தான் அந்த நாள்லயே. அப்ப அந்த வங்க தேசத்துல இருக்கவெல்லாம் எல்லோரும் மீன் சாப்பிடுவாங்க. அது அவன் மாம்சாகாரம்னு நினைக்கிறது இல்லைங்கிறாள். அதுக்கு கடல் புஷ்பம்னு சொல்றான். கடல்ல கிடைச்சதான புஷ்பம்ங்கிற. என்ன பண்றது? நீங்க வாழைப்பூ சாப்பிடலையா? புஷ்பம் சாப்பிடலையா? அது சாப்பிடல. ஏன் அந்த தேசாச்சா தப்புன்னு இல்ல, அவளுடைய வழக்கம் அப்படி ஆயிடுச்சு. வழக்கம் வந்த பிறகு இது தப்பு ரைட்டுன்னு நாம சொல்றதுக்கு இல்ல. அதுபோல அவன் அதை சாப்பிட்டுருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இதையும் அனுபவிக்கணும்ங்காக வைராக்கியம் வராது. அவளை கேட்டா ஏனப்பா மாங்க இதெல்லாம் சாப்பிடறதெல்லாம் அதுக்கெல்லாம் அந்த மீனுக்கு மேல முள்ளெல்லாம் இருக்கு மேல, அது அப்படிதான் முள்ள இருக்கா, முள்ள எடுத்துட்டு சாப்பிடணும். என்ன பண்றது? உங்களுக்கு கூட பலாப்பழம் இருக்கு, மேல முள்ள இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு பழத்தை சாப்பிடுறீங்க. நீங்க எங்களுக்கு சொல்றீங்க. அதனால அவ தேசத்துல எது வழக்கம் இருக்கோ அதுவே தவிர ஹார்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்லை. ஆனா நம்ம வம்சத்துல நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாலோ அப்படியே வாழணும்னு நாம வச்சுக்கணும். நாம ஏதோ ஒரு 10 நாளைக்கு எங்க கல்கத்தா இந்தூர்ல பண்ணா தப்பு இல்லை சார் அப்படின்னு பண்ணக்கூடாது. விவகாரம்னா ஊரு கணக்கு இல்லை, நம்ம வம்சம் நம்ம சம்பிரதாயம் இது. அதான் சம்பிரதாயம். சம்பிரதாயம்னா என்ன அர்த்தம்? சமயத் பிரதியது. தாத்தாக்கு பின்னால அப்பா, அப்பாவுக்கு பின்னால நீங்க, உங்க பின்னால உங்க குழந்தைகள், உங்க குழந்தைகளுக்கு பின்னால உங்க பேரக்குட்டிகள், இப்படி எது வந்ததோ அது அப்படிதான் இருக்கலாம். நடுவில் டக்குன்னு நீங்க மாத்திக்கப்படாது. ஆச்சாரங்கள்லாம் நம்ம ஏன் மாத்திக்கப்படாது? சமயத்துக்கு தகுந்தவரை மாத்திருவேன்னா லைஃப் என்ன சார் அதுக்கு? இந்த தாத்தா அதுக்கு முன்னால இருந்தா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணோமோ அப்படிதான் பண்ணிட்டே இருந்தாலும் லோகத்துல வைய மாட்டாளாங்க. அப்படி எல்லாம் ஒன்றும் வைய மாட்டான். அவன் பைத்தியக்காரத்தனமா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கே தவிர பாருங்க. இந்திய ஆகார விவகாரங்கள்ல என்ன ஆச்சு?
நாமெல்லாம் வெள்ளைக்காரனை பார்த்து சிகை எடுத்துட்டு கிராப் வச்சுட்டோம். அவன் என்னடா பண்றான், இப்ப புதுசா சிகை வச்சுட்டு இருக்கான். இன்னும் ஒரு 10-20 வருஷம் ஆன வச்சுன்னா அவனை பார்த்துட்டு இவன் சிகை வச்சு போறான், இவனு பார்த்துட்டு அவன் கிராப் வச்சுட்டு போறான். என்ன புருஷா எல்லாம் என்ன ட்ரெஸ் போடுறாலும் நாங்க என்ன குறைஞ்சா போட்டோம், நாங்களும் பேண்ட் போட்டுக்கிறோம் ஆரம்பிச்சா ஸ்திரீகள் பெண்கள்லாம். இது அது என்னாச்சுன்னா, நீங்க அவளை தப்பு சொன்னா நீர் யாரு கேட்கறதுங்கிற ஒரு அலங்காரத்துல வந்திருக்கே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அவ கெட்டு போகணும்னு யாருக்காவது எண்ணம் உண்டா? பெண்களுக்கு எண்ணம் கிடையாது. அவன் உங்களுக்கு சொல்றான், இப்படி இருந்தா இது பஸ்ல ஏறுறதுக்கு வசதியா இருக்கு. பஸ்ல யாரும் ஏறது இல்லையா, ஆண்டு போன்றவாள்லாம் கார்ல தான் போயிட்டு இருக்க. நம்ம யோஜனை பண்ணி பார்க்கணும். ஆனா அவள்கிட்ட நீங்க பேசி நான் என்ன சொல்ற, நீங்க எனக்கு சொல்றது, எனக்கு நான் என் இஷ்டமும் நான் போட்டுக்கிறேன், நான் வேண்டாம உடம்பு தெரியாம இருந்தா அவ்வளவுதான் சொல்லணுமே, வேற ஒண்ணும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி சம்பிரதாயம்னு எது இருக்கோ அது விடப்படாதுங்கிறது சாஸ்திர சித்தாந்தம். சாஸ்திரம் என்ன சொல்றது, நம்ம முன்னோர்களும் அதுக்கு முன்னோர்களும் எந்த வழியில வந்தாலும் அந்த வழியில நம்மளுடைய ஆச்சாரங்கள் இருக்கட்டும். அதனால முக்தி முக்தி பிரதான வைசேஷ்டிக சிஷ்டானாம் பிரவர்த்தி சம்பவார் ஐகிக போக விரக்த சிஷ்டானாம் வேதாந்தங்களை வாசித்து, அம்மா எனக்கு மோட்சம் ஒண்ணுதான் வேணும், எத்தனையோ பிறவைகள் எல்லாம் அனுபவிச்சாச்சு, யோஜனை பண்ணி பாருங்க, நமக்கு வைராக்கியம் எத்தனை தோசை சாப்பிட்டு பிறந்தண்ணில இருந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு வச்சுங்க, ஒரு 10 லட்சம் தோசையை சாப்பிட்டு எத்தனை இட்லி சாப்பிட்டுருக்கோம். விட்டோமா இந்த ஜன்மால காசியில இட்லி விட்டீரா, அதெல்லாம் விட மாட்டான். பாவக்காக விடுவோம், எது பிரயோஜனம் இல்லையோ அதை விடுவோம், மீதி எல்லாம் விட மாட்டோம். ஏன் சுவாமி அங்க வேணும்னு சொல்றான்னு விட்டேன், அவ்வளவுதான். ஆனா விவகாரம் எனக்கு வேண்டி இருந்தால் எனக்கு வேணும் வேணும்னு மனசுல இருந்துட்டே இருக்கு பாருங்க. இந்த வைராக்கியம் வருது கஷ்டம். ஆனா ஒண்ணு நினைச்சு பார்க்கணும், எத்தனை பிறவைகள்ல எத்தனை சாப்பிட்டாச்சு மறுபடியும் மறுபடியும் அதுலயே ஒரு பற்றுதல் இருக்கு. கரெக்டா சாப்பிடுவோம். அன்னத்தை சாப்பிட பொழுது அம்மாள் போட்ட பிச்சை நினைச்சு சாப்பிடணும். எந்த ஆகாரம் நம்ம சாப்பிடுறோமோ இலைக்கு வந்திருக்கோ, இது பகவான் இன்னைக்கு நமக்கு போட்டு அன்னபூர்ணம் தான் நமக்கு கொடுத்துருக்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கவனம். அதை கரைக்கலைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடும் பாருங்க. நிறைய கோடி கோடிய காசு உங்களை இருக்கு, சாப்பிடுறதுக்கு ஒரு டம்ளர் பால் இல்லைன்னா எப்படி வரும்? போன வருஷம் அனுபவிச்சா பார்த்தீங்களா, புதுசாக பிளாட்ல இருக்கான் அவன். பிளாட் பாட்டில் 80 வருஷம் ஒரு கோடி வாங்கியிருக்கான். கீழே ரோட்ல என்னடான்னா 4 அடி தண்ணி நிக்கிறது 4 நாளைக்கு. கண் எதிர்க்க ஜலம் அப்படியே நிக்கிறது, குடிக்க ஒரு டம்ளர் ஜலம் இல்லை. அனுபவிச்சாரு. ஆத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி செல்போன் இருக்கு, எந்த செல்போனும் வேலை பண்ணலையே. கரண்ட் வீடு முழுக்க லைட் இருக்கு, பல்பு இருக்கு, ஃபேன் இருக்கு, டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஒண்ணுமே வேலை செய்யலையே. ஒரு 4 நாள் பட்ட திண்டாட்டம் பாருங்க. ஆத்துக்காரி பக்கத்து ஊர்ல இருக்கேன், இவன் இந்த ஊர்ல இருக்கேன், இங்க இருந்து இவன் போக முடியல, அங்க இருந்து அவ போக முடியல. இருக்காளோ இல்லையோ, என்னாச்சோ என்னமோ தெரியாம கஷ்டப்பட்டோம் இல்லையா. இத்தனை இருந்து எதுக்கு பிரயோஜனம்? உங்க காசு நான் சமயம் இருக்கேன். இந்த நேச்சர் ஃபியூரின்னு ஒண்ணு வந்ததையானால், பிரகிருதிக்கு கோபம் வந்ததையானால் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க சயின்ஸ் அப்படி வந்துருச்சு சார், இது பண்ணா அது பண்ண எல்லாத்தையும் பண்ணோம். அந்த சயின்ஸையே கபலீகாரம் பண்ணிவிடும். ஞாபகத்துக்கும் உங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை நம்ம கௌரவிக்கணும். அதுக்காக வேற ஒன்றும் பண்ணலன்னு சொல்லாதீங்க, இன்னொன்னு எதிர்த்து பேசாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஆகையால் விளம்பத்திய சோடவியத்வான் அசோடவியாத்வாது தட்சிண மார்க்கே பிரவர்த்தி விவேகா. ஆகையால் மனுஷால் எதுல பிரவர்த்திக்கணும்? தட்சிண மார்க்கத்தில், சமயாச்சாரத்தில், வைதிக மார்க்கத்தில் இதுலதான் பிரவர்த்திக்கணும். ஏன்னா ரொம்ப பேர் சொல்றா பாஸ்கர் ராயர் வாம மார்க்கத்தை வசதியா சொல்லியிருக்கான்னு. அவ சொல்றது என்னன்னா, சரஸ்நாம வியாக்கியானத்தை ஒழுங்கா பார்க்காதனால பதம்பதமாக பார்த்திருந்தா அவர் வாமார்க்கத்தை சொல்றான்னு சொல்றது தப்பு. ரொம்ப பேர் வாய்க்கு வந்தபடி பேசி விடுறார். வாயிருக்கு பேசுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா பேசுறவர்களுக்கு நான் பதில் கொடுக்க மாட்டோம். ஏன் தெரியுமோ, நான் நீங்க படிச்சுட்டு வாங்க அப்புறம் பகவான் இல்லைன்னு பேசுறாளோ இல்லையோ, யாரும் வேண்டாம்னு சொல்லலையோ, படிச்சுட்டு வாங்க, அவ்வளவுதான் சொல்றேன்.
வேதத்தை வாசித்தாலும் தப்புன்னு சொல்றாலும் ஒண்ணும் இல்லை. நீங்களும் வேதத்தை வாசிச்சு பரவாங்க, வாசிக்காம வந்து பேசினா தப்பு. ஏன்னா இது அது இல்லை இல்லை இவ மாத்தி சொல்றான்னு சொன்னாலும் இல்லையா, நல்லா வாசிச்சுட்டு சும்மா வாய்க்கு வந்து பேசக்கூடாது. இவர் எதை சொன்னாலும் அது பிரமாணத்தை கொடுத்து சொல்றாரு பார்க்கணும். பகவத்பாதால் சங்கர பகவத்பாதால் ஒரு வார்த்தை பாஷ்யத்துல எழுதினாங்க. அந்த பாஷ்யத்துல அவர் எழுதுறதுக்கு மூலமானது ஸ்ருதி இருக்கும். கேட்டா இங்க இருக்கு, இந்த ஸ்ருதியில இருக்குன்னு காமிப்பார். அங்கேயே கதாக ஸ்ருதி சொல்வார். அதே போலயே சூத்திர வசனமும் இருக்கணும். அது இல்லாம எழுதவே மாட்டாரு. அது மாதிரிதான் பாஸ்கர் எதை சொன்னாலும் இது இங்க இருந்து எடுத்தேன் அது பார்க்கணும். ததாச அதிகம் சவிஸ்தரம் நிரூபிதம் காளிகா புராணே. இத்தனையும் சொன்னது காளிகா புராணத்துல சொல்லிருக்கு. சர்வத்திர தேவி மந்திரேஷு வைதிகேஸ்வபி பைரவீம் திரிபுராம் சிந்தையே நித்யம் வேதமார்கேஷு கிராமத்தே. சர்வத்திர தேவி மந்திரேஷு அம்பாளி மந்திரம் காயத்ரி மந்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லா மந்திரங்களும் வைதிகேஸ்வபி பைரவியும் வைதிக மந்திரங்களையும் பைரவிய திரிபுராம் சிந்தையே நித்யம் திரிபுரா பைரவிய நினைக்கணும். வேத மந்திரேஷு கிராமத்தே கிரமதா தேவநாமது சர்வேஷோ பைரவி பதம் சதா. ஆகையால் எங்கெங்க தேவதையினுடைய நாமம் இருக்கோ பேர் இருக்கோ அந்தந்த இடத்துல அந்த பேரை எடுத்துட்டு பைரவின்னு வச்சுக்கணும். குறியாத் விசேஷனம் நித்தியம் நோச்சாரியம் நிர்விசேஷனம். விசேஷனம் இல்லாமல் சொல்லப்படாது. ஆபப்பனந்த பிரதீம் இத்யுக்த்வா திரிபுர பைரவீம் குறியாதாச்சமனம் விப்ரஹா ஆபப்புரந்த பிரதீம் திரிபுர பைரவியை நமஹா அப்படின்னு ஆச்சமனம் பண்ணணுமா. இது வாம மார்க்கத்தினுடைய வழி. குறியாதாச்சமனம் விப்ரோ திருபதாயாம் ததாச்சரே. இதம் விஷ்ணுர் பைரவஸ்து விசக்கிரமே இது ஈரிடம். இதம் விஷ்ணுர் விசக்கிரமே பதம் இருக்கும் இல்லையா. இதம் விஷ்ணுர் பைரவ பதம் அப்படின்னு மாத்திக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் இது அந்த வாமமார்க்கத்தை வழி. மிருதாலம்பன கிரத்தேசு மந்திரமேதம் யோஜயேத. மிருதாலம்பன கிரத்தை மண்ணை எடுத்துட்டு அதை பண்ணக்கூடியதான காரியங்கள் எல்லாத்திலையும் இந்த மந்திரத்தை இப்படி உபயோகம் பண்ணும். காயத்ரியும் திரிபுராத்யாந்தோ பைரவியும் உச்சாரையே சிவாம். காயத்ரியில திரிபுராத்யாந்தோ பர்கோ தேவஸ்ய தீமஹே அப்படின்னு சொல்லணும் இல்லையா. திரிபுரா தேவஸ்ய தீமஹே அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லணும். பைரவியும் உச்சாரையே சிவாம். மார்க்கண்ட பைரவா ஏது சூர்யாய அர்ஜம் நிவேதயேது. மார்த்தாண்ட பைரவாயு அர்ஜமிதம் நமமா அப்படின்னு அர்ஜம் பிரதானம் பண்ணணும். உதுப்யம் ஜாத வேதசம் தேவம் வாந்த கேதவா ருஷே விஸ்வாய சூரிய சேஷே பைரவமீரயேத். உதுப்யம் ஜாத வேதசம் தேவம் வஹந்த கேதவா ருஷே விஸ்வாய பைரவீம் அப்படின்னு அந்த சூரியன் இருக்கிறது பைரவம். கற்பனாதௌ பிரயுஜேத திருப்யதாம் பிரம்ம பைரவம். திருப்பி திருப்யதாம் சொல்ற இடத்துல பைரவம் திருப்யதாம். ஆவானேகம் பைரவானிக்கு கற்பயே. தேவதைகளை கற்பனா தேவையில தேவதைகளை கர்ப்பத்துல ஆவாகனம் பண்றோம். கர்ப்பத்துல ஆவாகனம் பண்ண பைரவம் அப்படின்னு சொல்லணும். பைரவானிக்கு கற்பயே திருப்யதாம் பைரவி மாதா பித்ருபைரவ திருப்யதாம். பித்ருபைரவ திருப்தி அடையட்டும். பிதாமா பைரவர் திருப்தி அடையட்டும். பிரபிதாமா பைரவர் திருப்தி அடையட்டும். அதான் இந்த மார்க்கம். ஆதவு சதுராம் பூர்வம் தர்ப்பணே பிரயோஜயேத். அந்த தர்ப்பணம் பண்றதுக்கு முன்னாடியும் திரிபுரா பைரவி பிரீத்தியர்த்தமாம் பிதர்தேவான் தர்ப்பயாமி அப்படின்னு சொல்ற. ஆதவு திரிபுராம் பூர்வம் தர்ப்பயே தர்ப்பணே பிரயோஜயேத். ஜோதிஷ்டோம அஸ்வமேதாதௌ எத்திர எத்திர பிரபோஜயேத். ஜோதிஷ்டோமம் அஸ்வமேதம் இவ எல்லா இடத்துல எங்கெங்க பூஜை பண்றோ தத்திர பைரவ ரூபேண தேவீமபி பைரவீம். அந்த பைரவ ரூபேண பைரவனோட பைரவியும் பூஜை பண்ணணும். ஏஷா வாமேன மார்கேன பூஜா தட்சணதாம் பூஜ்யா தட்சணதாம் வினா. இதுதான் வாம மார்க்கத்துல பூஜை. அப்படின்னா வாம மார்க்கத்துல பூஜை பண்றவா எப்பொழுதும் பைரவிங்கிற பேரோடதான் எல்லா தெய்வத்தையும் பூஜை பண்ணணும். ரிஷியின் தேவான் பிதுமுஷ்டா மனுஷான் பூத சஞ்சயான். ஒவ்வொரு மனுஷனும் பிறந்தல ஒவ்வொரு நாளைக்கும் அவன்
பஞ்ச யஜ்யங்களை பண்ணணும். அந்த ரிஷி யஜ்யம், தேவ யஜ்யம், பிதிரு யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம். இந்த 5 யஜ்யங்களும் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் இது பண்ணணும். எப்படி பண்றேன்? ரிஷிகளுக்கு தர்ப்பணம் பண்றேன், தேவதைகளுக்கு பூஜை பண்றேன், பிதிரு தேவதைகளுக்கு தர்ப்பணம் பண்றேன், ரிஷிகளுக்கு வேதாத்தியனம் பண்றேன், மனுஷர்களுக்கு அதிர்ச்சி சத்காரம். நம்ம நாட்டுக்கு யாராவது வந்து அன்னம் விடுறது, அவளுக்கு முடிஞ்சு சகாயம் பண்றது, இதெல்லாம். அதே போலயே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது கல்யாணம் வந்து அவளுக்கு ஓடி கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது, இதெல்லாம் மனுஷ யஜ்ஞத்துக்குள்ள இது பண்ணணும்னு சொல்லி இருக்க. சாதாரணமா அப்படின்னு இல்லை, மனுஷன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பூத யஜ்யம், காக்காக்கு சாதம் போடுறது, நாய்க்கு சாதம் இடுறது, இவைகள்லாம் பூத யஜ்யம். சன்னியாசி நம்மாத்துக்கு வந்து அவளுக்கு பிக்ஷை போடலாம். பகவதி பிக்ஷாந்தின்னா ஓடி வந்து அவளுக்கு கொடுக்கணும். நீங்க ஆகாரத்தை தயார் பண்ணியாச்சுன்னா அந்த ஆகாரத்துல ஒரு கபலம் எடுத்து அஞ்சு வச்சோம்னா ஒரு கபலம் இந்த பக்கம் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஈஸியா நீங்க சாப்பிடணும். அது என்ன, சன்னியாசி எப்ப வருவாரோ அப்ப போடுறதுக்கு முன்னாலேயே போட்டுதான் சாப்பிடணும்னு இல்லை, கவலத்தை எடுத்து வச்சிருந்தா போதும். அதே போலயே பிரம்மச்சாரி வந்தானேனால் அவனுக்கு அன்னம் விட்டுடும். வேதாத்தியனம் படிக்கிற பிரம்மச்சாரி நம்ம எல்லாம் ஏதோ இப்ப ஸ்கூல் எஜுகேஷன், மிட் டே மீல்ஸ் ஏதோ சொல்றது பார்த்தாலா, இது கவர்மெண்ட் எடுக்கிறது. அந்த காலத்துல ஜனங்களே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வாரம் திங்கக்கிழமை நம்ம அதுக்கு ஒரு பிரம்மச்சாரி வந்து சாப்பிடுவார். அந்த பிரம்மச்சாரி செவ்வாய்க்கிழமை இன்னொருத்தர் ஆத்துக்கு போவான், புதன்கிழமை இன்னொருத்தர் ஆத்துக்கு போவான். அந்த ஆத்துல அன்னைக்கு அவன் வெளியில போகணும்னு சொன்னா இந்த ஆத்துல அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். நீங்க இன்னைக்கு போட்டோம்னா அடுத்த வாரம் நாங்க போவோம். இப்படி படிக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு எல்லோருமே நல்ல ஆகாரம் கிடைச்சுன்றது. அவ ஏதோ என்னமோன்னு போட நம்ம அதுக்கு பிரம்மச்சாரி வரான், வேதாத்தியனம் பண்ற பிரம்மச்சாரி வர அப்படின்னு சொல்லிட்டு அவளை தகுந்த ஆகாரம் போடுவேன். அதே போல சன்னியாசி ஆகாரத்தை நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னால கொஞ்சம் சாதத்தை எடுத்துட்டு காக்காவுக்கு போட்டு மிச்சம் தான் சாப்பிடுவேன். அதே போலயே ராத்திரி வேலையில நாய்க்கு போடுவா. வைவஸ்வத குலத்துக்கு சேர்ந்ததான கருப்பாகவும் வெளுப்பாகவும் இருக்கக்கூடியதான 2 நாய்கள் இருக்கு, அவளுக்கு அன்னம் எடுக்குது. தர்மசாஸ்திரத்துல பார்த்தோம்னா இந்த மனுஷன் அந்த பரிசரங்களுக்கு என்விரான்மெண்ட் ஏதோ சொல்லிட்டு இருக்கல, இதெல்லாம் நம்ம வேதத்துல இருக்கு. அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தான், அத்தனையும் பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்குதான் விட்டோம். ஏண்டான்னா இவன் 18வது ஃப்ளோர்ல இருக்கான். அங்க இருந்து காக்கா எங்க இருக்கு, அதுக்கு மேல 4 ஃப்ளோர்னா இருக்கு. காக்கா எங்க இருந்து சாதம் போடுவான். இவன் பால்கனில துணி உணர்த்துக்கிறதுக்கே இல்லை. துணி என்ன வாஷிங் மிஷினே உள்ள வைக்கிறது, அது அப்படியே இஸ்திரி பண்ணி அப்படியே பண்றது. சூரியனையே பார்க்கலன்னா அந்த துணி அது அகோரமாக ஒரு விதமான வாசனை இருக்கு. அந்த வாசனை போகிறதுக்காக சென்ட் அடிச்சுட்டு இருக்கான். வெயில்ல காய போடும், வெயில் பட வேண்டாமா துணிக்கு? கிடையாது. ஆகையால் லோகத்துல ஜனங்கள் இப்படி இருந்தது. அதனால பூத யஜ்யமும் நம்ம ஊர்ல இருந்தது. ஜனங்களுக்கு காப்பாற்ற வேண்டியதான பூத யஜ்யமும் ரிஷின் தேவான் பிதம் சேவ மனுஷியான் பூத சஞ்சயார் யோயே பஞ்சதேர் யஜ்ஞை. இந்த 5 விதமான யஜ்யங்கள் நாரியல் ருணா நாம் பரிசோதனை. இவனுக்கு எதனாலையும் கடன் இல்லை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பிரகிருதியில இருந்து நேச்சர்ல இருந்து எத்தனை பதார்த்தங்களை அனுபவிக்கிறோம். ஒரு நாளைக்கு பூமி நான் அன்னத்தை கொடுக்க மாட்டேன்னு உங்க கதை என்ன? உமக்கு ஜலம் கிடையாது, தாகத்தை தணிக்க மாட்டேன்னு ஜலம் சொன்னீங்கன்னா நீங்க எப்படி வாழ்வீங்க? நெருப்பு நாளைக்கு சுடாதுன்னு சொன்னேன்னா காஃபி எப்படி உங்களுக்கு கிடையாது? காஃபி இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. காப்பியா சேத்ரே மகாராஜ பாசகம் ஹிமாச்சலம் ஹிமாலயத்துக்கு போக வேண்டியதுதான் நீங்க, காஃபி இல்லைன்னு அப்படின்னு வழக்கப்பட்டு போயிட்டோம். ஆச்சாரியாலே நான் காபி அனுபவத்தி, காபி சாப்பிட்டா தப்பு இல்லைங்கிற சதாபால ரூபா விவித்ரி சொல்றாங்க. நான் காபி அனுபவத்திங்கிறாரு. ஆனா அந்த இடத்துல காபின்னா அது வேற அர்த்தம் சொன்னேன். ஏன் சொல்ல வந்தேன், ஜனங்களுக்கு ஒரு பூதமானது நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நம்ம வாழ்க்கையை சீரழிஞ்சிடும். காத்து இல்லைன்னு ஒரு 10 நிமிஷம் காத்து அப்படி வெளியில போறேன்னு சொன்னாரையானால் மனுஷன் எல்லாம் பிராண விட்டார். இந்த வெளியில இருக்கக்கூடியதான மரங்கள் என்ன, இலைகள் என்ன, அதுல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் என்ன, அத்தனையும் நம்ம சாப்பிடுறோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அந்த பிரகிருதிக்கு?
பிரகிருதி இவ்வளவு சாப்பிடல நேச்சர்ல இருந்து. நீங்க நேச்சருக்கு என்ன பண்ணிருக்க நினைச்சு பார்த்தோமா எவ்வளவு கடன் பட்டிருக்கோம். அதனாலதான் பழைய நாள்ல மரத்தை வைக்கணும், தினந்தோறும் மரத்துக்கு ஜலத்தை விடணும். இது கம்மாவே வச்சுட்டு இருந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் பின்னால வைக்கிறத மரங்கள் இருக்கும், அதுக்கு ஜலத்தை விடுவா. ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த ஜனம் அந்த பாத்தி கட்டி அந்த வழியாக இங்க போகணும். இத்தனையும் பண்ணினாலும் இங்க புதுசாக அறுவடை பண்ணியாச்சுன்னா முதல்ல இருக்கக்கூடியதான அந்த கதையை கொண்டு வந்து வீட்டுல தொங்க போடுவா. ஏண்டான்னா அந்த குருவி வந்து சாப்பிடும். இவன் மெட்ராஸ்ல குருவியே கிடையாது. ஏண்டான்னா இந்த சிக்னல் டவர் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து உட்கார்ந்து பிராண விடுறதா, அதெல்லாம் கிராமத்துக்கு போயிடுது. இங்க மெட்ராஸ் எங்கேயும் குருவியே பார்க்க முடியாதா நீங்க? அப்பப்போ புறாதான் வருது. என்ன பண்றது, அந்த லட்சணத்துக்கு ஆயிட்டோம் நம்ம. ஆனா விவகாரம் கொஞ்சம் யோஜனை பண்ணா மனுஷனானவன் பிரகிருதிக்கு சகாயம் பண்ணணும். அதனால விதிவத்னானகானாப்யாம் சர்வம் யத்விதி பூர்வகம் கிரியதே சாராஸ்யந்து தத்தாட்சிண்யமே ஹோச்சதே. எதோட உபாசனத்தை ராசியம்னா உபாசனத்தோட பண்றதோ அதெல்லாம் தட்சிணையாக இங்க சொல்லப்பட்டது. சர்வத்திர பிதுதேவாதோ யஸ்மாத் பவதி தட்சிணா. திருதேவதைகளுக்கு எது பண்றதோ தட்சிணமா இருக்கு. தெய்வீக தட்சிணா யஸ்மாத் தஸ்மாத் தட்சிண உச்சதே. அம்பாலும் சதாச்சாரத்தை தான் அனுஷ்டானமா இஷ்டப்படுறா, அதனால சதாச்சாரமா இருக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற சதாச்சார மகிமை எந்த ஊருக்கு என்னைக்கும் வர இங்க இருந்தா தான். ஆனா வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கு, நமக்கு அந்த கௌரவமும் இல்லை. அவ பாப்பா நம்ம கல்ச்சர் போயிடுறதுன்னு இங்க இருந்த கோடி செலவு பண்ணி ஆளை வச்சுட்டு அப்படி பண்ணிட்டு இருக்க. மீதி எத்தனை நாள் எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள் 15 நாளையும் கல்ச்சர் ஃபெஸ்டிவல்ங்கிறான். நம்ம ஃபெஸ்டிவல் இப்போ நடந்துன்றதால அந்த பக்கம் தலை காட்டுறது இல்லை. ஏன்னா நமக்கு ஆகாரத்துக்கே போயிடுச்சு வாழ்நாள் முழுக்க. தேவி தட்சிணா யஸ்மாத் தஸ்மாத் தட்சிண உச்சதே. யாதேவி பூஜ்யமானாதோ தேவாதி நாம தேவதா யஜ்ஞபாகாம் ஸ்வயம் பூதே. எந்த தேவதைக்கு ஹோமம் பண்ணினாலும் கடைசியில அம்பாள் இடத்துல போய் சேர்றது. ஏன்னா பிரதான தேவதை தானே. சாவாமாது பிரஜேஷ்டிதா பூஜகோ விபவேத்வாமஹ தன்மார்கே சததம் ரதா பஞ்சயஜ்ஞான்னவா குர்யான்ன குர்யாத் வாம பூஜனே. பஞ்சயஜ்ஞங்களை பண்ணினாலும் பண்ணாத போனாலும் வாம பூஜனையினாலும் இதனுடைய பலம் வராது. அந்நிய பூஜ்ய பாகம் ஏதோ குருநாதி வாமிக. இன்னொருத்தர் பண்ணின பூஜைகள்லாம் மற்ற தேவதைகளுக்கு பண்ணின பூஜைகள்லாம் அம்பாலே எடுத்துக்கிறார். எப்பூஜையே துவாமிய பாகை பாவை நதப்பியருண சோதரம். ஆகையால் வாம மார்க்கத்துல பூஜை பண்றவா மத்தியமாம்சாதிகள்னால பூஜை பண்றவாளுக்கு ருணசோதனம் இல்லை. தேவர்ஷி பிதர்களுடைய ருணங்களை நீங்க போக்கவில்லை. தேவ பித்ருதேவ நராதீனாம் ஜாயதே சுகதாசனா சர்வத்ர திரிபுரா யோகா தேன மார்கேன கச்சதா. தட்சிண மார்க்கத்துல போறவாளுக்கு இந்த வம்பு இல்லை. யதா ஜாயேத பிராஜ்ஞஸ்ய ததா மோட்சம் அவாப்னுயாத். தட்சிண மார்க்கத்துல பண்றவாளுக்கு நிச்சயமாக மோட்சம் உண்டு. அதனால அம்பாளை உட்காந்து மோட்சம் உண்டா சார், இந்த சந்தேகமே இருக்கப்படாது. ஏன்னா ஸ்ருதி சொல்றது திருநலபதே மோட்சம் வாமே நத்ரைபுரோ நமரா. வாம மார்க்கத்துல இருக்க நிதானமா கிடைக்கிறது. ருணசோதன ஜெய் பாபை ஆக்ராந்தத்வேன பைரவா ஏலோகேசு ஐஸ்வர்ய யுக்த சர்வத்திர வல்லவா. ஆனா இந்த லோகத்துல ஐஸ்வர்யமா அது கிடைக்கும். மதனோபமகாந்தேன சரீரேன விராஜிதா. அவனுடைய சரீரம் நல்லா இருக்கும். சராஷ்டிர கஞ்ச ராஜானம் வசீகிருத்திய சமந்ததா. இந்த வாமமார்க்கத்துல பூஜை பண்றவாளுக்கு உலகமெல்லாம் வசமாகலாம். மோகயன் வனிகா சர்வா பூர்வஸ்ய மத விஸ்வலாக சிம்ம வியாகிரான் தரட்சோமுஷ. சிம்மங்கள், புலிகள், மற்ற கரடிகள் இவைகள்லாம் தன் வசமாக்கி கொள்வானா. பூத பிரேத பிசாசகான் வசீகுர்வன் விசரதி வாயுவேகோஸ்ய வாஹரிதா. வாயுவேகமா போவார். இப்படி சொல்லிட்டு இந்த தேவதைகளுக்குள்ளே எந்தெந்த தேவதைகளை எந்த மார்க்கத்தை பண்ணலாம். பாலாம் திரிபுராம் தேவி மத்தியாம் வாப்யத பைரவி ஏ பரையா பக்தியா பஞ்சபானோத்தமக்ரதி காமேஸ்வரீம் து காமாட்சியாம் பூஜையேத்து எதேச்சயா. இந்த தேவதைகளை தாட்சிண்யாத் அதவா வாமியாத் சர்வதா சித்தி மாப்னயாத். தட்சிண மார்க்கத்தினாலேயோ வாம மார்க்கத்தினாலேயோ எப்படி பிடிச்சோ அப்படி பண்ணலாம்.
மகாமாயாம் சாரதாம் ச சைலபுத்திரீம் ததைவ ச யதா ததா பிரகாரேண தாட்சிண்யேன இவ பூஜையேத். மகாமாயா தேவியும் சாரதா தேவியும் கௌரி சைலபுத்திரி தேவியும் தட்சிண மார்க்கத்துல வைதிக மார்க்கத்துல தான் பூஜை பண்ணணும். யோ தட்சிண்யாம் வினா பாவம் மகாயாதி மச்சதி சபாபஸ்தவலோகேத்ய அச்சுதோ பவதி ரோகம் இருக்கு. அப்படி இல்லாம வேற மார்க்கத்துல பண்ணினா அவனுக்கு ரோகங்கள் வரும். அந்யாஸ்து சிவதூத்தியாத்யா பூர்வமீரிகா. சிவதூதி முதலிய தேவதைகளுடைய பூஜை பண்ணும் பொழுது தா தாட்சிண்யா துவாமதோவா தட்சிண மார்க்கத்திலேயாதும் பண்ணுங்க, வாம மார்க்கத்திலேயாதும் பண்ணுங்க. பூஜனீயாஸ்து சாதகை இந்துய பூஜகோ வாமஹ சஹ அந்யாசா பரிரோபகா. வாம மார்க்கத்துல பூஜை பண்றவன் மற்றவர்களுடைய ஆசையை நிறுத்தி விடுவான். சர்வாசா பூர்வகோ யஸ்மாத் தட்சிணஸ்தத உத்தமா. இருந்தாலும் தட்சிண மார்க்கம் சதாச்சாரம், வைதிக மார்க்கம் அதுதான் உயர்ந்தது. கடைசியில பாஸ்கர் ராய் என்ன பண்ணிருக்காருன்னா, யாராவது கேட்டா சொல்லணும், பாஸ்கர் ராய சதாச்சாரத்தை தான் ப்ரூவ் பண்ணியிருக்கார். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த மார்க்கம். வைத்தாள பைரவ பிரதி சிவவச்சனம். காளிகா புராணத்துல வைத்தாள பைரவாள் என்கிறவருக்கு சிவன் சொன்னதான பதில். ஏதத் பட்சே, இந்த பட்சத்துல சவ்யாபசவ்யௌ சதௌ மார்கௌ ச இது கர்மதாரய. சவ்யாபசவ்யௌ மார்கௌ இப்படி கேட்கிறது கர்மதாரியம். தயோஸ்திதா மார்கத்வயேனாபி உபாசியா. இந்த மார்க்கமும் பண்ணலாம், அந்த மார்க்கமும் பண்ணலாம். வாம மார்க்கேண இவ உபாசியானாம் திரிபுர பைரவியாதி தேவதானாம். வாம மார்க்கத்துல மட்டும்தான் உபாசிக்க வேண்டியது. கல்கத்தால காளிக்கு போறது, காமாட்சியால சில இடத்துக்கு போறது. அங்கெல்லாம் போகும்பொழுது அங்க மற்ற மிருகங்களையும் அவ வெட்டி நைவேத்தியம் பண்றா. அது ரைட்டா சார் பண்ணலாமா சார்? காளி மாதா தொழிலாம் பண்றாளா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த மார்க்கத்துல அவ பண்ணி வழக்கம் ஆயிடுது. அப்படியே அவ இருந்துட்டு இருக்க. நீங்க போய் பாருங்க, அம்பால போய் பார்த்துட்டு வாங்கல தவிர நானும் பண்றேன்னு ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல அதெல்லாம் பண்ணப்படாது. எங்க இது வழக்கம் இல்லையா அங்க அது பண்ணப்படாது. எங்க வழக்கம் இருக்கோ அதை நீங்க வச்சு மாற்றப்படாது. அதான் மார்கத்வயேனாதி உபாசியா இத்தியர்த்தா. வாமமயர்கணைவ உபாசியானாம் திரிபுர பைரவியாதி தேவதானாம் தட்சிண மார்க்கேண உபாசியானாம் சாரதாதி தேவானாம். சாரதா, கௌரி, சிவன் இப்படிப்பட்டதான நம்ம உபாசனம் பண்ணக்கூடியதான விக்னேஸ்வரர், சுப்பிரமணிய சுவாமி இவைகள்லாம் சதாச்சார மார்க்கத்துல தான் உபாசிக்கணும். காளி, தாரா, சின்னமஸ்தா, ஜுவாலாமுகி இப்படிப்பட்டதான தேவதைகளை வேணும்னா அந்த விதமா அந்த மார்க்கத்துல உபாசனம் பண்ணுங்க. இது விகல்பேன உபாசியானாம் சிவதூத்திய தேவானாம் பரமார்த்த திருஷ்டியா. ஆனா கடைசியில என்ன எல்லாமும் அம்பாள் தான். உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளும் அம்பாள். அதனால சர்வம் திரிபுர சுந்தர் யபேத இது ஆவது இது அந்யாபியாசம். இப்படி 6வது வியாக்கியானம் சவ்யாபசவ்ய மார்க்கஸ்தாங்கிற நாமாவுக்கு 6வது வியாக்கியானம் பண்ணிட்டேன். கிமத்திர சவ்யாபசவ்ய சௌஷம்யேஷு இது சிவசூத்திரே. இது மட்டும் இல்ல, சிவசூத்திரத்துல பிரத்யபிஜ்ஞா ஹிருதயத்துல இது ஒரு சூத்திரம் இருக்கு. பிரயோகாத்து இடா பிங்களே சவ்யாபசவ்யே. வலது நாடி பிங்களா, இடது நாடிக்கு ஈடான்னு பேரு. மூக்குல இடது பக்கத்துல ஈடான்னு பேரு, வலது பக்கத்துக்கு பிங்களான்னு பேரு. பூத சுத்தின்னு ஒண்ணு சொல்ற. அந்த பூஜையிலேயே முதல்ல மூச்சு காத்த உள்ள இழுத்து அதுக்குள்ள இருந்து மூலாதார ஜீவனை பிரம்மரத்தை கொண்டு வந்து அந்த ஜீவனை வன்னி பீஜ வங்கிற காத்து பீஜத்தினால உலர வச்சு ரம் எனக்கூடியதான வன்னி பீஜத்தினால அவரை பொசுக்கி அதுல வம் எனக்கூடியதான அமிர்த பீஜத்தினால் பிரம்மரந்திரத்திலிருந்து குருபாதத்திலிருந்து வரக்கூடியதான அந்த அமிர்தத்தினால் அதை நினைச்சு மறுபடியும் லம் எனக்கூடியதான பிருத்திவி பீஜத்தினால பொது சாம்பவ சரீரத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அந்த பீஜத்தை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து மூலாதாரத்தை கொண்டு வந்து நிறுத்தி அப்படி பரிசுத்தமான ஒரு ஜீவனாலேயே நீங்க பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இதான் இடா பிங்களே சவ்யாபசவ்ய அர்த்தா சௌஷம்யா ஏவ மார்க்கபதேன. சவ்ய அபசவ்ய நடுவில் இருக்கிறது மார்க்கம்.
பரிசேஷாத் உச்சதே நிச்சயத்தை அந்யாவியாச்ச. அதனால பூஜையில பண்ணக்கூடியதான பூத சுத்தியும் சவ்யாபசவ்யமாக்கம். அத்திர த்விதீய வியாக்கியானேவி மார்கபதேன இவ பாரிசேஷ்யாத் லட்சணையா துருவமார்கோபாதானே சதி. ஆனா சவ்யம் அபசவ்யம்னு சொல்லிட்டு நடுவுல இருக்கிற மார்க்கங்கிற பதத்துக்கு என்ன துருவ மார்க்கம்னு மூணாவது அர்த்தத்துல சொன்னேன். பதக்க துவந்த்வ சமாசரூப சவ்யாபசவ்ய மார்க்க பதத்தை சவ்ய அபசவ்ய மார்க்க அப்படின்னு மூணு பதங்கள் இருக்கக்கூடியதான துவந்த்வ சமாசம் அது சொல்லி புனः துவந்த்வ அபவாதைக ஏகசேஷேன அது ஏகசேஷம் பண்ணி வியாக்கியா சதுஷ்டய சமஸ்தயா இப்படி 4 வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டது. இப்படி சவ்யாபசவ்ய மார்க்கத்தை எனக்கூடியதான நாமம் முடிஞ்சது. இப்படி பண்றல இந்த மார்க்கத்வயத்திலையும் போகலையே அவள்லாம் கஷ்டமான ஒரு லோகத்துக்கு போறான்னு சொல்லியிருக்கு வேதத்துல. யார் உத்தராயண மார்க்கத்துல போறாளோ இல்ல தட்சிணாயன மார்க்கத்துல போறாளோ இந்த 2 மார்க்கமும் பிடிக்காதவா அவ கஷ்டம் அதோகதின்னு சொல்லியிருக்கு. அப்படி லோகத்துல இருக்கிற மனுஷன் எல்லாம் அதோகதியை அடைவாளோ அப்படின்னு சொன்னா சர்வாபத்ரீவாரிணி நவேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா அப்படின்னு அம்பாளை சரணாகத்தை அடைஞ்சாலையானால் அவளுக்கு ஒரு கவலையும் இல்லை. அம்பாளை நினைச்சும் அதுல மனசு சரணாகதி அடைஞ்சு பக்தியோடு அம்பாளுடைய அம்பாளை பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணினாலே சர்வம் போயிடும். அதனால பாதகின்னு சொல்ல மாட்டாங்க யாரும். யாரு பாதகி அம்பாளை நினைக்காது. ஜனஸ்னிக்னம் சிதுரமுகரம்பம் தவசிவே யதீயம் சௌரவ்யம் சஹஜமுபலப்தும் சமனசோ வதந்தி வலமதன வாட்டி விகபினாம். அம்பாளுடைய பேசுங்க அம்பாள் அப்படி சிதந்திரி மண்டலத்திலும் உண்டா இருக்கா. நீங்க ஜபம் பண்ணிட்டே இருக்காலும் ஜபம் பண்ணும் பொழுது உங்க இதயத்துல இந்த சிதந்திரி எங்க இருக்கு உங்க இதயத்துல இருக்கு. அதுல அப்படியே தோன்றா. தோணும் பொழுது எப்படி அது முதல்ல என்ன தோன்றது உங்களுக்கு அந்த அம்பாளுடைய சிரஸ்னா தோன்றது. அந்த சிரஸ்ல இருக்கக்கூடியதான கருத்ததான முடின்னா தோன்றது. அந்த கருப்பான இருக்கக்கூடியதான முடியானது என்னுடைய அஜானத்தை போக்கட்டும். அம்பாளை நினைச்சா உங்களுக்கு என்ன ஏற்பட்டது அஜானம் போறது. இந்த அஜானம் எப்படி இருக்கு கருத்து இருக்கு அனர்த்திய கும்பு இருக்குங்கிறதா அப்படி இருக்கு. அதோட சிங்கம் ஒன்னொன்னு பிடிச்சுட்டு இருக்க சுலக்ஷணம் சிக்கா இருக்கு. அதே போலதான் அம்பாளுடைய ஜட அடர்த்தியா இருக்கான். எண்ணெய் எல்லாம் பூசிட்டு சித்தம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கான். அதோட சுலக்ஷணம் நல்ல அடர்த்திய சிக்கா இருக்கான். அப்படி சிதுரநிதுரம்பம் தவசே அம்மா எதியம் சௌரபியம் சகஜம் உபலப்தும் பை நேச்சர் அந்த சிரோஜங்களுக்கு அந்த முடிகளுக்கு அழகான ஒரு கூந்தலுக்கு வாசனை இருக்கான். அதை அடையறதுக்காக அதை மொண்டு பார்க்கறதுக்காக ஸ்வர்கலோகத்திலிருந்து அந்த புஷ்பங்களும் அங்க இருக்கக்கூடியதான வண்டுகளும் வந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கான். சமனசோ வசந்தே வலமதன வாட்டி விகபினாம். வலமதனம் வலன கொன்னதான இந்திரனுடைய நந்தனவனத்தில் இருக்கக்கூடியதான புஷ்பங்களும் அவைகளும் வந்து அம்பாளுடைய அந்த தலையில வந்து இருக்கான். அதே போல இப்படி தியானம் பண்ணினோமே ஆனால் சகல பாபங்களும் போகும், ஒரு கவலையும் இல்லைங்கிறது கஷ்டம் அதோபதினு வேதாந்தத்துல சொல்லியிருக்கான். அம்பாளுடைய பாதங்களை நினைச்சு உனக்கு இவன் இல்லைங்கிற நாம சர்வாபத்ரி வாரிணி சொல்றது. இது அடுத்த புதன்கிழமை பார்ப்போம்.